திரு குடும்பத்தை பற்றி நினைக்கும்போது உங்கள் நினைவுக்கு வருவது எது? அமைதியா, நிசப்தமா, நிலையான வாழ்க்கையா? ஆனால் இன்றைய நற்செய்தி முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையை சொல்கிறது. இது இடப்பெயர்வு, பயம், தப்பியோடுதல் மற்றும் நிச்சயமற்ற நிலையை பற்றி பேசுகிறது. யோசேப்பு இரவில் எழுந்திருக்கிறார். மரியாள் ஒரு பலவீனமான குழந்தையை சுமக்கிறார். அவர்கள் அகதிகளாக தப்பியோடுகிறார்கள். திருக்குடும்பம் பயணத்திலேயே இருந்த ஒரு குடும்பம். நற்செய்தி வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். எழுந்திடு, கூட்டிக்கொள், தப்பி ஓடு, தங்கியிரு, புறப்படு. இவை ஆறுதல் தரும் வார்த்தைகள் அல்ல, இவை அவசர நிலைக்கான வார்த்தைகள். பயணம் தெளிவாக உள்ளது. பெத்லகேம், எகிப்து, நாசரேத்து. இது சுற்றுலா அல்ல, இது உயிர் பிழைப்பதற்கான போராட்டம். இறைமகன் வரலாற்றில் நுழையும்போது அதிகாரத்தால் பாதுகாக்கப்படவில்லை, மாறாக தனது பெற்றோரின் கரங்களில் ஆபத்துகளுக்கிடையே சுமந்து செல்லப்படுகிறார். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற இறைவாக்கு நிறைவேறுகிறது. கடவுள் தனது மீட்பை வெளிப்படுத்த அகதிகளின் பாதையை தேர்ந்தெடுக்கிறார். நாசரேத்து குடும்பத்தின் கதை இன்று பல குடும்பங்களின் கதையை பிரதிபலிக்கிறது. வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குடும்பங்கள், வாழ்வாதாரத்திற்காக போராடும் குடும்பங்கள், நோய், தோல்வி, நிலையற்ற தன்மை போன்ற பயத்தோடு வாழும் குடும்பங்கள், சொந்த வீட்டிலேயே அந்நியர்களாக உணரும் குடும்பங்கள். திருக்குடும்பமே நிச்சயமற்ற நிலையை அனுபவித்திருக்கும்போது நம் குடும்பங்களுக்கு அது வரும்போது நாம் ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? விசுவாசம் போராட்டங்களை நீக்குவதில்லை. விசுவாசம் போராட்டங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது. யோசேப்புக்கு முழுமையான திட்டம் முன்கூட்டியே வழங்கப்படவில்லை. அவருக்கு ஒவ்வொரு அடியாகவே வழிகாட்டப்பட்டது. கடவுள் கனவுகளில் பேசுகிறார், கடவுள் நிசப்தத்தில் பேசுகிறார், கடவுள் சாதாரண நிகழ்வுகளில் பேசுகிறார். தூய ஆவியார் இன்றும் பேசுகிறார், பெற்றோர்களிடம், தம்பதியினரிடம், குடும்பங்களிடம். ஆனால் விசுவாசம் கொண்ட கண்களால் மட்டுமே அந்த குரலை அடையாளம் காண முடியும். அன்றாட வாழ்க்கையில் எதுவும் தற்செயலானது அல்ல, எதுவும் அர்த்தமற்றது அல்ல. ஒவ்வொரு தருணமும் கடவுளை சந்திக்கும் அல்லது நிராகரிக்கும் இடமாக மாறலாம். குடும்ப நற்செய்தியின்படி வாழ்வது எளிதல்ல. வாழ்வை பாதுகாப்பது கேலி செய்யப்படுகிறது. உண்மையான அன்பு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அர்ப்பணிப்பு ஒரு சுமையாக உணரப்படுகிறது. இருந்தாலும் நற்செய்தி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை வழங்குகிறது. மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு. பலவீனத்தில் பலம், தோல்விக்குப் பின் நம்பிக்கை. எந்த குடும்பமும் முழுமையானதல்ல. திருக்குடும்பம் கூட ஆபத்தையும் பயத்தையும் சந்தித்தது. ஆனால் காயப்பட்ட குடும்பங்கள் நற்செய்தியின் ஊற்றிற்கு திரும்பும்போது மீண்டும் எழ முடியும். திருக்குடும்பம் நமக்கு இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்கிறது. பயணத்தில் இருக்கும் குடும்பங்களோடு கடவுள் நடக்கிறார். புலம்பெயர்ந்த நிலையிலும் கடவுள் உடனிருக்கிறார். கடவுள் அச்சத்தை மீட்பாக மாற்றுகிறார். உங்கள் குடும்பம் பயணத்தில், அதாவது நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக உணர்ந்தால் கடவுள் இன்னும் உங்களை வழிநடத்துகிறார் என்று நம்புங்கள். எகிப்துக்குப் பிறகு நாசரேத்து வந்தது. பயத்திற்குப் பிறகு அமைதி வந்தது. அது உங்களுக்கும் மீண்டும் வரும். நாசரேத்து திருக்குடும்பமே, இன்று எங்கள் குடும்பங்களோடு நடந்து வாரும். நிச்சயமற்ற சூழலில் எங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு அடியிலும் கடவுளின் கரத்தை பற்றிக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். இதுபோன்ற நற்செய்தி சிந்தனைகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும். திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.